ரிஷப ராசி நபர்களுக்கு இதற்கு மேற்பட்டு வரக்கூடிய நாட்கள் எப்படி போகும், என்ன மாதிரியான கணக்கில் நகரும், என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க, என்ன மாதிரியான முடிவு எடுத்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அல்லது ஃபெயிலியர் ஆவீங்க, இல்லை எதை செஞ்சால் சரியாக இருக்கும், எதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிஷப ராசி நபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூலை மாதத்துலேருந்து நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜூன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதில் சேர்த்தே நான் பேசுகிறேன். நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலை ஜூன் மாதம் 2026. இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கும்பொழுது ராசிநாதன் சுக்கிரன், கடகம், சிம்மம், அதுக்கப்புறம் நீசம், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும், அதுக்கப்புறம் வக்கரம், திரும்பவும் நீசம், இந்த மாதிரியான அமைப்பில் சுக்கிரன் ராசிநாதன் கிரகமாக இருந்து ஒரு பலகீனமான சூழ்நிலைக்கு நகரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேதுவுடன் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் தான் வருது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய பலகீனத்திற்கு ரிஷபராசி நபர்கள் உள்ளே வருவீங்க. ஸோ சுக்கிரனோட பலகீனம் ஆட்டோமேட்டிக்காக ரிஷபராசி நபர்களே ஒரு பலகீனமான சூழ்நிலைக்கு தள்ளும். எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் எல்லா விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தில் உள்ளே பூந்து வெளில வர்றதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும்னு ஆகும். புரியுதுங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, நீங்கள் செய்கிறத விட மற்றவங்க செய்கிறது தான் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அடுத்தவர்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஒரு சீர்வரிசை செய்கிறாங்கனாக்கா அவர்கள் நிறையா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதாவது முழுமையாக செஞ்சுட்டு போவாங்க. திரும்ப அவங்களுக்கு இதே காலகட்டத்தில் ஒரு விசேஷம் வருது, நீங்கள் செய்கிறீங்கனாக்கா அவர்களைப் போல உங்களால் செய்ய இயலாது. கடன் வாங்கி போட்டாவது செய்ய இயலாது. இது வந்து பேசிக் உதாரணம், எல்லா விஷயத்திற்கும் இது பொருந்தும். ஸோ ரிஷபராசி நபர்களுக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு நகரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் என்று எதிர்பார்க்க இயலாது. புரியுதுங்களா? அதற்கு அடுத்ததாக கௌரவம், மரியாதை, தன்மானம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபாடு காட்டி இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, கௌரவத்துக்கு மட்டும், மரியாதைக்கு மட்டும், தன்மானத்திற்கு மட்டும், ரோஷத்திற்கு மட்டும், இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இழப்பை சந்திக்கிற மாதிரி வரும். அதை நினைத்து இல்லை அதனுடைய விளைவுகளை மையப்படுத்தி பின்னாளில் வருத்தப்பட நேரிடும். முன்னாடி நம்ம செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, கைவிட்டிருக்கக்கூடாது, இழந்திருக்கக்கூடாது, நம்ம சேர்ந்துருக்கக்கூடாது, முடிவுகள் எடுப்போம் இல்லையா, இந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது, அந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது, இப்படி எடுத்துருக்கணும், அப்படி எடுத்துருக்கணும், அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளுக்குள்ள வரக்கூடிய காலகட்டங்கள் ரிஷபராசி நம்மளுக்கு இப்படி தான் நகரும். ஸோ சில முட்டாள்தனமான சூழ்நிலைகளுக்கு முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. அதுக்காக ரிஷபராசி நபர்களை நம்ம வந்து முட்டாள்னு சொல்ல வரல. எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கௌரவ மரியாதையை மட்டும் மையப்படுத்தி மற்ற விஷயத்தை யோசிக்காமல் சில விஷயங்களை வந்து தனக்கு மேலே அள்ளி போட்டுக்கிற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து மாட்டும். அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்போது ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாகவும் மறைமுகமாக எப்படியா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மோதி ஜெயிக்க முடியாது. அப்போது இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிறது தான் நல்லது. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அவசர கதியில் வேகதாகமாக, கோபதாகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எமோஷனல் அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களை மேலும் எமோஷனல் நபராக தான் மாற்றுமே தவிர ஒரு தன்மையான நபராக வைத்துக்கொள்ள இயலாது. அடுத்த நீச அமைப்புகளாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் காலகட்டங்கள் வருது. நீச அமைப்பை சந்திக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது முற்றிலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் உங்களை இழக்கிற மாதிரியான ஒரு தன்மைகள் வரும். புரியுதுங்களா? நீச அமைப்பு. ஸோ நீசம் என்பது ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. 0% தான் நீசம். நீசம் என்பது இல்லை, உச்சம் என்பது இருக்கு.
ஸோ இல்லாத விஷயத்தை தேடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்பட்டீங்கன்னாக்கா அது கடைசி ரிசல்ட்டும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே இருக்கா இல்லையா, கிடைக்குமா, உண்டா, ரைட்டா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி. குறிப்பாக சம்பள வேலையெல்லாம் ரிஷபராசி நபர்கள் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு போக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில். இந்த சம்பள வேலையில் பலரும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே சம்பள வேலையை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரைட்டு. சம்பள வேலை நமக்கு சம்பளம் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சிடும், நமக்கு இன்னும் கூடுதல் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடும், நம்ம இதெல்லாம் இன்னொரு ஜாப்பில் போய் உடனடியாக சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சம்பள வேலையில் ஒரு நம்பிக்கையை வைத்து அது பின்னாளில் அவநம்பிக்கையாக பொய்த்து அதன் பிற்பாடு இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பண ரீதியான ஒரு ரிஸ்க்கும் உங்களை மேலும் பெரிய அளவுக்கு ரிஸ்கில் எடுக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றும். ஸோ கையிருப்பு வருமானம், கையிருப்பு இதை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. தெரியாத நபர்கள்ட்ட உங்களுடைய சூழ்நிலைகளை விலக்கி ஏதாச்சும் ஒரு ஆதாயம் தேடுவது இந்த காலகட்டத்தில் சரியாக வராது. அதற்கு அடுத்த நிலைமையாக தோல்வியிலேருந்து வெளியில் வர்றதுக்கான என்ன ஐடியாக்களோ அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா நல்லது. மாறாக இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாக்கா அது புலம்பல் அப்படிங்கிற மாதிரியே போகும். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக எந்த ஒரு விஷயத்திலையும் வெளிப்படையான வெற்றிகளை பெற முடியாது. அந்த மாதிரி விஷயத்த நோட் பண்ணிங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும் பொழுது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகரணும். ஸோ சேஞ்ச், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, தேவை, கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் இடம் மாறுதல் இந்த காலகட்டத்தில் பயனாக இருக்காது. இருக்கிறத நகர்த்துறதே நல்லது. அடுத்ததாக ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த வெற்றிகள் முழுமையாக உங்கள்கிட்ட சேராது. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலகீனத்தின் மையப்படுத்தி பலகீனத்தால் ஒரு பெரிய இடத்துடன் நேரடியான பகை ஏற்பட, பெரிய இடம் என்பது உங்களோட சக்தி உள்ள இடம் அப்படின்னு வச்சுக்கிங்க, அந்த இடத்துடன் நேரடியாக பகை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த பகையானது வம்பு வழக்காக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்த நிலைமையாக மற்ற கிரகத்தையும் பார்க்கும் பொழுது உங்களால் என்ன, அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்க. எந்த லெவல் எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஜூன் இந்த 2024 ஆரம்பிச்சு ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்குமே கிட்டத்தட்ட டஃப்பான காலகட்டங்கள் இருக்குது. இந்த இயர் எண்டு வரைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க. இதில் மற்ற கிரகத்தோடைய சப்போர்ட்டுகள் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸு இருந்தாலும் ராசிநாதன் வீக்காக இருக்கிறதுனால அடுத்தவர்கள் உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்க முடியும், உங்களால் அடுத்தவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்க இயலாது. புரியுதுங்களா? ஸோ மற்றவங்களால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குமா? இருக்கும். உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஸோ இதுதான் ரிஷபராசி நபர்களுடைய கால சூழ்நிலையாக அடுத்தடுத்து நிற்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் விஷயத்தை விட நெகட்டிவ் விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா நெகட்டிவ் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது, நம்ம அதுலேருந்து அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில மனக்கணக்குகள் உங்களுக்கு தேவை. மேக்சிமம் எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னாக்கா உங்களுடைய சக்தி தான் தேவையில்லாமல் செலவழிக்கப்பட்டு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காமல் போய் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி ஒரு பலகீனமான தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க மேற்கொண்டு. அதனால் நெகட்டிவ் விஷயத்திற்கு இப்படி நடந்தால் என்ன ஆகிடும், தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தப்பானால் அதுலேருந்து எப்படி சரியாக வெளில வர்றது, இந்த மாதிரியான மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற அமைப்பை நீங்கள் எடுத்துங்க. அதுதான் சரியாக இருக்கும். மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் உங்களால் கையிருப்பு விஷயத்தை ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையை கண்டுபிடிச்சிங்க. அதர்வைஸு கடன் வாங்கி போட்டோ இல்லை உங்களுடைய இருக்கிற பணமோ எதுவாக இருந்தாலும் கையிருப்புங்கிறது கம்பல்சரி தேவை. அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த தெரிஞ்சுக்கிட்டு போகிற விஷயம் கூட உங்களை ஏமாற்றும். ஜாதக ரீதியாக இல்லாத ரிஸ்கை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. சுய ஜாதக அமைப்பு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலமா இல்லை இல்லையா என்பது சுய ஜாதக அமைப்பு மேட்ச் செய்யும். அதர்வைஸு கோச்சார ரீதியாக கிட்டத்தட்ட 40% பலன்கள் மேட்ச் தான் வரும் உங்களோட லைஃப்பில். அந்த அடிப்படையில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். அதனால் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்குமா இல்லையாங்கிறது கோச்சார ரீதியாக இல்லை, பெரிய அளவுக்கு கை கொடுக்காது.
இப்போ ஜாதகமும் ஒத்துழைக்கலைன்னா கன்ஃபார்ம் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். தவறான முன்னுதாரணமாகவோ இல்லை தவறான முடிவுகள் எடுக்கவோ இல்லை அதன் மூலியமாக புலம்பல்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சில மாதங்கள் இந்த காலகட்டம் ரிஷபராசி நபர்களுக்கு ரொம்ப பலகீனமான காலகட்ட அமைப்புகள். மேக்சிமம் சுய கௌரவத்தை மையப்படுத்தி எல்லா விஷயத்தையும் தவறாக முடியக்கூடிய செயல்களாகவே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிங்க.